அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபோட்டோ ஃபில்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ ஃபில்டர் எதுக்கு யூஸ் ஆகுன்னா, இமேஜில் ஓவராலாக ஒரு கலர் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்க வச்சுக்கோம். ஓகேங்களா? இல்லை ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு வேறு ஒரு கலர் வேணும்னா நீங்கள் கலருங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டு கலர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பிக்கர் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம வேணுங்கிற கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுக்குறீங்க. இந்த ரெட் கலரு இமேஜில் உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கு. ஓகேங்களா? டென்சிட்டிங்கிறது என்னென்னா, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்களா அந்த கலரோட எவ்வளோ டார்க் ஆகணுங்கிறது நீங்கள் கொடுத்துக்க முடியும். இப்போ 80% வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து அந்த ரெட் கலர் வந்து டார்க் ஆகிருக்கு. அதே வந்து டிக்ரீஸ் பண்ண வேணா இந்த ஒரிஜினல் இமேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி மாறிட்டு இருக்கும். ஓகேங்களா? ப்ரிசீவ் லூமினாசிட்டிங்கிறது எனேபிள் பண்ணியிருக்கீங்களா? அது என்ன அப்படின்னா, இமேஜோடைய பிரைட்னஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும். அதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? இப்போ ப்ரிசீவ் லூமினாசிட்டி டிசேபிள் பண்ணிக்குவோம். இப்போ 28% இருக்கிறத நம்ம 85% மாற்றும் போது இமேஜோட பிரைட்னஸ் வந்து மாறிட்டே இருக்கு இல்லைங்களா? எனக்கு இந்த பிரைட்னஸ் மாறக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரிசீவ் லூமினாசிட்டி செலக்ட் பண்ணிக்கிங்க. 10%ல் நீங்கள் பிரைட்னஸ் என்ன இருக்கோ அதே தான் நீங்கள் 100% கொண்டு போனாலும் அந்த பிரைட்னஸ் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ரிசீவ் லூமினாசிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எடுத்துக்கிறீங்க. இப்போ இமேஜில் அப்ளை ஆயிடுச்சு.